ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் என்னென்னா, பிரபல கராத்தே மாஸ்டர், கராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸ் பயிற்சியாளர் மிஸ்டர் ஷிஹான் ஹுசைனி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு 3 வாரங்களாக ஷிஹான் ஹுசைனி அவர் பிளட் கேன்சர், அது ஒரு ரேர் ஃபார்ம் ஆஃப் பிளட் கேன்சர், ஏப்ளாஸ்டிக் அனிமியா அப்படிங்கிற ஒரு வகையான அரிதான பிளட் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு வர்றாரு. அப்போது அவர் போடுற அந்த வீடியோக்கள் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்காக வில் பவரோட அந்த கேன்சர் நோயை எதிர்த்து அவர் பேட்டில் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக இவ்வளவு ஃபிட்னஸாக இருக்கிறவங்களுக்கும் கூட இத்தகைய நோய்கள் கண்ட்ரோலில் இல்லாமல், ஃபிட்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் வர்றதையும் நம்ம தவிர்க்க முடியலைங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஷிஹான் ஹுசைனி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் மிக சிறந்த கராத்தே பயிற்சியாளர், கராத்தே மாஸ்டர், வில் வித்தை பயிற்சியாளர், வில் வித்தை வீரர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நடிகர், ஆக்டர். புன்னகை மன்னன் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புன்னகை மன்னன், வேலைக்காரன், அப்புறம் பத்ரி, இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டிவான எனர்ஜெட்டிக்கான ஒரு நபர். 1959 பிறந்தவர். கிட்டத்தட்ட 65 வயசாகுது. ஆனால் அவரை பார்க்குறப்போ என்னமோ 40களில் 50களில் இருக்கிற மாதிரி ஒரு நபராக தான் நமக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபிட்னஸ். அவர் கராத்தே கலையை பயிற்றுவிக்கக்கூடியவர். அவருக்கு ஏகப்பட்ட பேரை, பல நடிகர்களை, பல செலிப்ரிட்டிஸ் இவர்கிட்ட கற்றுக்கிட்டு கராத்தே நிபுணர்களானவங்கள்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல், நல்ல மோட்டிவேஷ்னல் டாக்ஸ்லாம் நல்லா கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் திடீர்னு கடந்த 3 வாரத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அவர் ஃபேஸ்புக்கில் பேசினார். இந்த மாதிரி இரத்த புற்றுநோயினுடைய ஒரு அரிதான வகை பாதிக்கப்பட்டதுனால இன்னொரு 10 நாள் தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, மிஸ்டர் ஷிஹான் ஹுசைனி அவர் அவர் இறந்து போன பிறகு அவருடைய உடல் தானமாக டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரிக்கு எழுதி வச்சிட்டாரு. அதையும் அந்த வீடியோவில் பார்த்தோம் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில். அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே இறக்க தான் போகிறோம் ஆக்சுவலாக. பட் ஸ்ட்ராங்காக பேட்டில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த இறக்க போகிறோங்கிற அந்த உள்ளுணர்வு மனிதர் தானே, எல்லாருக்கும் உள்ளது தானே. ஆனால் அதையும் தாண்டி வருவார். முதல்ல நம்ம அந்த மிஸ்டர் ஷிஹான் ஹுசைனிக்கு வந்திருக்க அந்த நோய் அவர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது என்ன ரேர் வகையான பிளட் கேன்சர். பிளட் கேன்சரில் பல தரப்பட்ட இரத்த புற்றுநோய்கள் இருக்குது. லெக்யூமியா அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் அதிலே லெக்யூமியாவில் வேறு டைப் இருக்குது. இவருக்கு வந்திருக்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏப்ளாஸ்டிக் அனிமியா. என்னன்னா, நம்ம உடலுக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி பண்ணுற ஒரு சோர்ஸ் நம்ம உடலில் எதுனா எலும்பு மஜ்ஜை. ஓகேங்களா? எலும்பு மஜ்ஜை தான் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது. ரத்தத்தில் என்னங்க இருக்குது? ரத்த சிவப்பணுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் ஹீமோக்ளோபின், ஓகேங்களா, ஆக்சிஜன் கேரி பண்ணுற ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ரத்த சிவப்பணுக்களில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போது ரொம்ப முக்கியமான நம்ம சுவாசிக்கிற காற்றுல உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு உடலில் சக்தியை நம்ம சர்க்குலேட் பண்ணுறது, அந்த டோட்டல் மெட்டபாலிசமுக்கும் ரொம்ப முக்கியம் ரத்த சிவப்பணுக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற மற்ற பாகம்னு பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள். ரத்த வெள்ளை அணுக்கள் சோல்ஜர்ஸ், நம்ம உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி. ஓகேங்களா? நம்ம உடலில் திடீர்னு ஒரு ஃபாரின் பாடி தாக்குது, உடலில் காயம்படுது, திடீர்னு சீழ் பிடிக்குது. என்ன காரணம்? வெளியிலேருந்து ஒரு வைரஸ் இல்லை பாக்டீரியா அந்த புண்ணை தொற்றி இன்ஃபெக்ஷன் ஆகிறப்போ இம்மீடியட்டாக நம்ம ரத்த வெள்ளை அணுக்கள் அந்த வைரஸ் பாக்டீரியாவோட போரிட்டு வெள்ளை அணுக்கள் தான் அந்த சீழ் ஃபார்ம் ஆகுது. அதை அடித்து உடலிலிருந்து விரட்டுகிறது எதிர்ப்பு சக்தி. ஓகேங்களா? லிம்போசைட்ஸ் அல்லது ரத்த வெள்ளணுக்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, 3வது ரத்த சிவப்பணுக்கள் வெள்ளணுக்கள் இல்லாமல் பிளேட்லெட்ஸ்னால் என்ன? ரத்தம் திடீர்னு உடல்லேருந்து வெளியில் வர்றப்போ, காயம்பட்டு இல்லை பல காரணங்களுக்காக வெளியில் வர்றப்போ ரத்தத்தை உறைய வைக்கிறது இல்லைங்களா? ரத்தம் கட்டுது. ஓகேங்களா? ஃபைப்ரினோஜன் பல மெட்டபாலிசம் ப்ராசஸ் நடந்து ரத்தம் உறையுது. அதுக்கு பிளேட்லெட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த 3 விஷயத்துக்கும் ரத்தத்தினுடைய மிக முக்கியமான காம்பனன்ட்ஸு அது எலும்பு மஜ்ஜையிலேருந்து வருது. இப்போ என்னென்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக மிக முக்கியமாக ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரியம், இன்ஹெரிட்டட். ஆக்சுவலாக
மேபி மூதாதையர்கள், அப்பாவோட அப்பா இல்லை அப்பாவோட அம்மா, அந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் வழியில் இல்லை அதுக்கு முந்தையுமே உள்ள ஜீன்ஸ் கடத்திக்கிட்டு வர அந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டரில் வர்றது தான் இந்த ஏப்ளாஸ்டிக் அனிமியா. சமயத்தில் நம்ம உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியே கொஞ்சம் நெகட்டிவாக செயல்புரிந்து நம்ம எலும்பு மஜ்ஜையை தாக்குறது உண்டு. அல்லது இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் கேன்சருக்கான மாத்திரையை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அந்த மாத்திரையுடைய சைடு எஃபெக்டாக எலும்பு மஜ்ஜை பாதிக்கப்பட்டு எலும்பு மஜ்ஜை செயலிழக்கிறதும் உண்டு. ஆனால் இவர் மிஸ்டர் ஷிஹான் ஹுசைனுக்கு வந்திருக்கிற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் எந்த விதமான குடிப்பழக்கம், ஹீ இஸ் அ டீ டோட்டலர் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது ஸ்மோக்கிங் இந்த மாதிரி மதுவெல்லாம் இல்லாமல், கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி வருதுன்னா, இட் இஸ் இன்ஹெரிட்டட். ஐ மீன் ஜெனட்டிக்கல் டிஸார்டர், பாரம்பரியமாக கடத்தப்பட்டு வர்றது. ஏன்னா இப்போது கேன்சர் மருந்து அவர் சாப்பிடல. ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஃபிட்டாக உள்ளவங்களுக்கும் இது வருமா அப்படின்னா வரும். ஃபிட்னஸ் இருக்கிறதுனால நம்ம 70லேருந்து 80% நோய்களை அவாய்ட் பண்ண முடியும். கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக், ஓகேங்களா, கிட்னி டிஸார்டர், பிளட் ப்ரெஷர், சுகர், இந்த மாதிரி பல விஷயங்களை ஃபிட்னஸாக இருக்கிறதன் மூலம் நம்ம தடுக்க முடியும். ஃபிட்னஸ் காரணமாக இந்த மாதிரியான நோய்களில் நான் சொன்னேன்ல, சுகர், பிபி, கிட்னி இல்லை லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம அந்த மரணத்தை தருவதற்கான சாத்தியக்கூறுகளிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் 70-80%. ஆனால் ஃபிட்னஸாக உள்ளவங்களுக்கும் அவங்க என்னன்னு சொல்லுது, இல்னஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. நோயை அவங்க சுத்தமாக தவிர்த்திருக்க முடியாது. இந்த மாதிரி இன்ஹெரிட்டட் டிசீஸ் வர்றது நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாத விஷயங்கள். ஃபிட்னஸுக்கு அதுக்கு சம்மந்தமாக இல்லை. அதுக்காக ஃபிட்னஸாக இருக்கிறவங்களுக்கும் வருமானா இந்த மாதிரி வரதான் செய்யுது. ஆனால் ஃபிட்னஸாக இருக்கிறதுனால மிகப்பெரிய நலன் தான். 70-80%னால நோய்களால் வர மரணத்தை நம்ம ஃபிட்னஸாக இருக்கிறதுனால தான் தவிர்த்துக்கிட்டு வரோம், இல்லைங்களா? இன்னும் ஒரு சில பேர் நிறைய கேட்டிருந்தாங்க. என்னென்னா, இவர் ரத்த தானம் பண்ணுவார். ரத்த தானம் பண்ணதுனால இந்த மாதிரி வந்துச்சு, ரத்தம் கொடுத்ததுனால. அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக ரத்த தானம் மிக சிறந்த தானம். உலகத்தில் இப்போ நிறைய பேருக்கு உயிர் படைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ரத்தம் கொடுக்குறதுனால தான். இந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள், நல்ல ஹார்ட் உள்ளவங்க, நல்ல மனசு உள்ளவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரத்தம் கொடுக்குறாங்க. ரத்தம் கொடுத்தா உடனே எலும்பு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக உள்ள எலும்பு மஜ்ஜையிலேருந்து ஒரே நாளில் 1-2 நாள் இமீடியட்டாக ரத்தம் கொடுத்த ரத்தம் உடனே சுரந்துடும். ஓகேங்களா? அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் இந்த பிளட் கேன்சரும் வரலை. அப்போ இந்த ரத்த சிவப்பணுக்கள், இந்த ரத்தம் உற்பத்தி ஆகிறது 120 நாளைக்கு. ஓகேங்களா? 4 மாதத்துக்கு ரத்த அணுக்கள்லாம் உயிரோடு இருக்கும். இப்போது ஷிஹான் ஹுசைன் இந்த ரத்த கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 4-6 லிட்டர் ரத்தம் அவருக்கு தேவைப்படுது. அதனால் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அட் அ டைம் 6 லிட்டரும் கொடுத்துட முடியாது. உடம்பு தாங்கணும், இல்லைங்களா? அவர் ஃபிட்னஸாக இருக்கிறதுனால கொடுக்குற எல்லா மருந்து, மாத்திரை, அந்த அந்த தெரப்பி எல்லாமே அவருக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. நல்லா கோஆப்ரேட் பண்ணி கோப் பண்ணி நோயோட போராடிட்டு இருக்காரு, பேட்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப வில் பவரோடு அவர் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதுலேருந்து அவர் வெளியில் வந்துடுவார் இறைவனின் அருளால். எல்லாருமே நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இந்த ரத்த தானம் கொடுக்குறதுனால இந்த விஷயம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ரத்தம் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி 120 நாளைக்கு ஒரு தடவை திருப்பி அது ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு எலும்பு மஜ்ஜை. 120 நாள் கழித்து அது என்ன பண்ணோம், யூஸ்டு ப்ராசஸ்டு மெட்டபலைஸ்டு ரத்த அணுக்கள் எல்லாமே ஸ்ப்ளீன்னு சொல்லுவாங்க, மண்ணீரல், கல்லீரல் மாதிரி இந்த சைடு மண்ணீரல் இருக்கும், அதில் போய் கழிவாக வெளியேறுது. ஆக்சுவலாக இன்னும் ஒரு புது செட் ஆஃப் ரத்தம் உடம்புல 6 லிட்டர் இன்னும் உற்பத்தி ஆகுது. எலும்பு மஜ்ஜை கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆகுது. திடீர்னு எலும்பு மஜ்ஜையை செயலிழந்து விட்டால் உடம்புக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியே செயலிழந்துடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வெளியிலேருந்து அந்த ரத்தத்தை நம்ம வாங்கி ஆகணும். அப்போ எப்படி ரத்த தானம் பண்ணுறவங்க இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ரத்தமும் கிடைக்கிது. அது என்னென்னா இமீடியட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டை ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதுக்கு என்னென்னா எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு நிரந்தர சொல்யூஷன்னு சொன்னாலும் அது பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போது மிஸ்டர் ஷிஹான் ஹுசைனுக்கு 64 வயசு, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி, 50-50 பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் அதுவும் ஒரு சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி போன் மேரோஸ் இம்ப்ளான்டேஷன், அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு அவர் நல்லபடியாக குணமாவார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்குவோம். இது இறைவனினுடைய என்ன சொல்கிறது,
நாட்டம் இந்த மாதிரியான நோய்கள் வந்து மிகப்பெரிய பாடங்க ஆக்சுவலாக. என்னதான் ஃபிட்னஸ்ஸு, என்னதான் ஸ்ட்ராங்கு, என்னதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. எல்லாமே வந்து இறைவனுடைய நாட்டம். கண்டிப்பாக இதை வந்து தாண்டி இதில் ஒரு சோதனையாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இதை தாண்டி இந்த நோயை பேட்டில் பண்ணி அவர் வெளியில் வர்றதுக்கு நம்ம பிரார்த்தனைகளும் நமது விஷயத்தையும் நம்ம மிஸ்டர் ஷிஹான் ஹுசைனுக்கு தெரியப்படுத்துவோம். இறைவனுடைய அருளால் அவர் தாண்டி வருவார். நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாமே பண்ணிக்குவோம். அந்த உடல் தானம் பண்ணியிருக்காரு. இதயத்தை வந்து அவருடைய டிசைபிள்ஸுக்கு ஆக்சுவலாக ஒன்று இது பண்ணி வச்சுருக்காரு. அவர் நிறையா பண்ண அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ், வீடியோஸ், அவர் பயிற்றுவித்த அவர் அந்த கராத்தே மற்றும் பல விஷயங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி அதை வந்து ரிசர்ச்சுக்கு உதவுறதுக்காக ஒரு டேட்டா பேஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. ஒரு இறப்புக்கு பிரயத்தனப்படுற மாதிரியே அவர் பண்ணிட்டு வர்றாரு ஒவ்வொரு விஷயமா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. கஷ்டமாகவே இருந்தது எல்லாருக்குமே ஆக்சுவலாக அதை பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்போ நம்மளுடைய நல்ல விஷயங்கள், நல்ல லெகசி இன்ஹெரிட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு, வருகின்ற சமுதாயத்தினருக்கு, வருகின்ற தலைமுறைக்கு பயன்படணுங்கிற நல்ல நோக்கத்தோடு அவர் ஒன்றையும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி டேட்டா பேஸ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அவைலபிள் பண்ணுறதுக்காக அவர் பிரயத்தனப்பட்டுக்கிட்டு இருக்காரு, முயற்சிகளை பண்ணிகிட்ருக்காரு. அதன் பார்ட்டாக தான் அவரோட உடலையும் அவர் எம்ஜி ராமச்சந்திரா காலேஜுக்கு வந்து தானம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.